வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக செஞ்சி ரமேஷ், மாநில இளைஞரணி துணை செயலாளர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்கள் தற்போது நம்ம விவசாயிக்காக ஒவ்வொரு முறையும் தனிப்பட்ட முறையில் போராடிக் கொண்டிருக்கிறார். நெல்லு, கம்பு, கேவுரு, அதாவது நவதானியங்கள் அனைத்துக்கும் போராடிக் கொண்டிருக்கிறார். அதுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பு வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா, அரசியல் கட்சியில் அதில் விவசாய அணின்னு ஒண்ணு இருக்குது. அந்த விவசாயிகள் அணின்னு வச்சுக்கிட்டு, அரசியல்வாதிகிட்ட போயிட்டு, எங்க விவசாயி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. களை பறிக்கிறாங்க, நடுநடுறாங்க, ஏறு ஓட்டுறாங்க. அவங்களுக்கு உண்டான கூலி சரியான கூலி கிடையாது. அப்படின்னு பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னு கேட்டா, நீங்க அரசியலுக்கு அடிமையா இருக்கிறீங்க. ஆனா அரசியல்ல போயிட்டு கட்சியில ஒரு விவசாய அணின்னு எதுக்கு வச்சிருக்கிறீங்க? நீங்க அந்த அணின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஆனா நீங்க ஆதாயத்தை தேடிக்கின்னு இருக்கிறீங்களே தவிர, ஆனா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் அவருக்கு போல உங்களால் போராட முடியுமா? பொய் வழக்கு போட்டு 1 மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டார். அது மாரி உங்களால போக முடியுமா? நீங்கள் கட்சிக்காகத்தான் போய் போராடி ஜெயிலுக்கு போவீங்களே தவிர, விவசாயிகளுக்காக சென்று போராடி நீங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய அளவுக்கு நீங்க கிடையாது. ஏனென்று சொன்னால், தற்போது விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க நிறைய விவசாயிகள் மனசுக்குள்ளேயும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சில தலைவர்கள். ஏனென்று சொன்னால், விவசாயிகளுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் அந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறார்கள். மேலே தெரிய படத்த பாருங்க. அந்த நெல்லு பயிர்ல எவ்வளோ களைய பாருங்க. அது களைக்கொல்லி அடிக்கணும். அதுக்கு ஆள் வராம அங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது எல்லாம் இன்னும் ஏன் அரசுக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவு வேலை செய்றாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் இருக்கும் விவசாய சங்க தலைவர்களே, நீங்கள் உங்களோட தலைவர்கிட்ட சொல்லுங்கள். விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறோம்னு சொல்லுங்க. ஆனால் விவசாயிகள் இனி வருங்காலத்தில் மாற்றுப் பயிர் செய்வார்கள். முள்ளங்கி, அவரைக்காய், கொத்தரக்காய், கத்திரிக்காய், தக்காளி இந்த மாரி மாற்றுப் பயிர் செய்துட்டாங்கனாக்கா, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அரிசி கிடையாது. எந்த அளவுக்கு மேலே பாருங்க. ஒரு சாப்பாடு ஒரு விவசாயிகள அரெஸ்ட் பண்ணி, ஒரு கிண்டியில கத்திப்பாறையில எல்லாரையும் தங்க வச்சு, ஒரு மண்டபமே கிடையாது. ஓப்பன்ல நிக்க வச்சு, ஒரு தட்டுல சாப்பாடு காவல்துறை போடுறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துன்னு போய் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறாங்க. ஒரு விவசாயிங்க. ஆனா நீங்க ஸ்டார் ஹோட்டலோ, இல்ல உடுப்பி ஹோட்டலோ, எந்த கண்றாவி ஹோட்டலே போயி அவங்க குடுக்கத்த சாப்பிடுற சாப்பாடு யார் தெரியுமா? விவசாயிங்க உற்பத்தி செய்கிற பொருள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்றும் போராடிக் கொண்டு தான் இருக்கிறது.